ஆசைப்பட்டுட்டு தானே இவ்வளோ தூரம் வந்தோம். ஏரியா பேர் வந்து பேரமெட்டா ரக்பி கிரவுண்டுன்னு நினைக்கிறேன். அது ஏறி என்னென்னலாம் பக்கத்தில் இருக்குன்னு இந்த கைடு சுற்றி பார்க்கறதுக்கு அதுக்கு அதை பண்ணாமல் ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு பிளான் பண்ணுற பற்றியா இன்னொரு அழகு நல்லா இருக்கு. அப்படியே இங்கேருந்து பார்த்தா நம்மளோட கொரியன் சிக்கன் பர்கர் வந்துட்டு ஃபுல்லாக ரெஸ்ட்டு. இன்றைக்கி வந்துட்டு அப்படியே ஒரு சும்மா சிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணான்னு 2 பேரும் கிளம்பிட்டோம். ட்ரெயின் எடுத்திருக்கோம். ஸோ இங்கேருந்து இந்த ஓப்ரா ஹவுஸ் போகிறோம். இங்கேருந்து போய் சென்ட்ரல்னு ஒரு ஸ்டேஷனில் இறங்கிட்டு நாங்கள் வந்து இதுன்னா ஸ்கோஃபீல்ட் ஸ்டேஷனில் ஏறி இருக்கோம். இருந்து போய் சென்ட்ரல் ஸ்டேஷனில் இறங்கணும். அங்கேருந்து இன்னொரு ட்ரெயின் எடுத்து இந்த ஓப்ரா ஹவுஸ் அந்த ஏரியாவுக்கு போகணும். அங்கே தான் அந்த சிட்னியோட அந்த ரொம்ப முக்கியமான ஒரு அந்த ஓப்ரா ஹவுஸ் அந்த இது பாட்டிலலாம் வரும்ல அந்த இடம் இருக்குது. அந்த இடத்த பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கோம். ஓகே, அப்படியே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மேடம் என்ன ஓகேவா? ஓகே டுடே ஓகே என்ன கை கொடுக்குது. ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நல்லா இருக்குது ட்ரெயின், டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. கிளைமேட் தான் பயங்கர சில்லுன்னு இருக்குது. 9 degrees அந்த மாதிரி, பிலோ 10 இருக்குது. செம்ம குளிராக இருக்குது பயங்கரமாக. மேனேஜ் பண்ணலன்னு நினச்சேன், பட் ஆனால் கொஞ்சம் குளிராக இருக்குது. தீபா உனக்கு எப்படி இருக்குது குளிர்? ஓகே, தீபாவுக்கு வந்து ஓகேவா? அவளால் மேனேஜ் பண்ண முடியுது. எனக்கு கொஞ்சம் குளிராக இருக்குது. பட் என்ன பண்ணுறது, இதுக்கு ஆசைப்பட்டுட்டு தானே இவ்வளோ தூரம் வந்தோம். ஹவுஸ் ஃபஸ்ட்டு போயிட்டு இந்த ஏரியாவை பார்த்துட்டு அங்கே சும்மா அப்படியே எங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் லஞ்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. ஒரு கொஞ்சம் பழைய சர்ச் அது. அந்த சர்ச்சுக்கும் போகிறோம் 2 பேரும். அந்த சர்ச் போயிட்டு திரும்பி வர போகிறோம். அதுதான் இன்றைக்கான பிளான். ஈவினிங் வந்து ஒரு பார்பிக்யூ இருக்குது வீட்டில் பிளான் பண்ணியிருக்கேன் பப்பு எப்படியும். ஸோ ஈவினிங் அதுதான் ப்ரோக்ராம். டுங்காபி அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் ரீச் ஆகிறோம். ஸோ தீபா, நீ என்ன நினைக்கிற? வாட்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அபவுட் ஆஸ்திரேலியா, சிட்னி? ஸ்லோ பிளேஸா? ஸ்லோ மூவிங்கு. ஸோ இது மாதிரி துபாய் மாதிரி ஹாப்பனிங்காக இல்லைன்றா தீபா? அங்கே இருந்துட்டு இட்ஸ் வெரி வெரி ஹாப்பனிங் பிளேஸ். இங்கே ஃபேமிலி லைஃப் தான் ஃபஸ்ட்டு. இங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச அப்படியே ஒரு மாதிரி ஒரு பீஸ் ஆஃப் மைண்டில் நேச்சராக நம்ம ஊர் கிராமங்கள், நம்ம ஊரில் வில்லேஜஸ்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி, அப்படி அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னெல்லாம் விட்டு செட்டில் ஆகிடும். அப்படியே எழுந்துமா ஒரு வாக்கிங் போடுமா அந்த மாதிரி. ஏரியா பேர் வந்து பேரமெட்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா. என் தம்பி கூட இங்கே தான் இருக்கான். லிட்டில் இண்டியா, வெல்கம் டு லிட்டில் இண்டியா, ஹாரிஸ் பார்க். ரக்பி கிரவுண்டுன்னு நினைக்கிறேன். அது இது வந்து ஒரு கிரிக்கெட் கிரவுண்டு. ஏதோ விளையாடுற ஏரியா, ஸ்விம்மிங் பூல் இருக்குது. எனக்கான ரொம்ப பிடிச்சிருக்கு ஊர். நல்லா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. மைண்டே பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ஏதோ ஒரு மால் மாதிரி இருக்குங்க. லிட்கம் ஸ்டேஷன் இதான். Stations Lickham, Transit Lickham for services to Olympic Park, services to Leppington via Granville, services to Liverpool and Bankstown via Regent's Park. வந்து சென்ட்ரல் நம்ம இறங்க வேண்டிய ஸ்டாப்பிங். நாங்கள் இறங்க வேண்டிய ஸ்டாப்பிங் இறங்கிட்டோம். கீழே போயிட்டுருக்கோம். 2 minutes எங்களுக்கு ஆக்சுவலி ட்ரெயின் இருக்குது. பிளாட்ஃபார்ம் நம்பர் 20 போகணும். நாங்கள் இப்போ 20 எங்கே இருக்குது?
அந்த ட்ரெயின் மிஸ் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன், பட் பார்க்கலாம் வாங்க. Hello customers and walkers 20 to the station. ஆபா For your safety, if you work with us, we kindly ask that you be careful. Please walk, don't run, watch out for way forward, keep an eye on the ஆ ஏறிடு ஏறு. எங்களோட ஸ்டேஷன் தான். நம்ம இறங்க போகிற ஸ்டேஷன் என்னென்னா சர்க்குலர் குவே அப்படின்னு ஒரு ஸ்டேஷன். தெரியுதா? ஹார்பர் பிரிட்ஜ் செம்மையாக இருக்குது. ஓகே இறங்குவோம், ஸ்டேஷன் வந்துடுச்சு. இந்த சைடு ரைட் சைடு. அதாச்சு என்னடி நெக்ஸ்ட் டைம் அது வின்யார்ட் வந்து நெக்ஸ்ட்டு. வாவ், சர்க்குலர் குவே அந்த ஏரியாவுக்கு வந்துட்டோம். எல்லாமே இந்த சைடு இருக்குது. ரீபா இந்த சீகல் பற்றியா இந்த ஃபைண்டிங் நேம்னு ஒரு படம் இருக்குல்ல, அதில் வராது. அது எப்படி இருக்குது இந்த பறவை? போலாமாம்மா? வெளியே போவாங்க. கீழே பார்த்து வா, கீழே பார்த்து வாம்மா. வே அவுட் அங்கே. ஓகே, அப்படியே வெளியே வந்தாச்சு. இந்த சைடு போக சொல்லியிருக்காங்க ஓப்ரா ஹவுஸ்க்கு. நடக்கணும்னு நினைக்கிறேன், 10 மினிட்ஸ் போவோம் அப்படியே. ஹார்பர் பிரிட்ஜ் எப்படி இருக்கு வந்து பார்த்தீங்களா? பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஃபைண்டிங் நேம்னு ஒரு படம் இருக்குது தெரியுமா? இந்த ஃபைண்டிங் நேம் படத்தில் இந்த ஏரியாலாம் வரும். ஹார்பர் பிரிட்ஜ் நிறைய படத்தில் வரும், பட் எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும், அதனால் அதனோட அதை மென்ஷன் பண்ணுறேன். கிஃப்ட் வாங்க போறியா? ஃப்ரிட்ஜ் மேக்னெட். ஓகே வாங்கலாம். இப்போ வாங்கிட்டு போகிறோம், போகும்போது வாங்கிட்டு போகலாமா? தெரியல, நேராக போகணும்னு நினச்சேன் அந்த பொண்ணு. ஆ பிக் பஸ் எடுக்கலாமா? நம்ம இன்னொரு நாள் வந்து பிக் பஸ்ஸும் எடுத்துக்கோ. அந்த இது எடுத்துக்கோ, பேம்ப்ளெட் எடுத்துக்கோ. எது? ஓகே. என்னென்னலாம் பக்கத்தில் இருக்குன்னு இந்த கைடில் இருக்குது. ஓப்ரா ஹவுஸ் வந்து 10 மினிட்ஸ் வாக்கு. ஹார்பர் பிரிட்ஜ் வந்து 30 மினிட்ஸ் to 2 hours walk and climb. டார்லிங் ஹார்பர், த ராக்ஸு, அப்புறம் அது இன்டர்செக்ஷன் பேடிங்டன் ஆர்ட் கேலரி. நம்ம இங்கே இருக்கோமா? somewhere there, circular way. யா, அங்கேருந்து அந்த ஓப்ரா ஹவுஸ் எங்கே இருக்குது? இதோ இருக்குது. ஸோ நம்ம சர்க்குலர் இங்கே இறங்கணும்ல ட்ரெயின்லேருந்து. ஸோ இப்போ இந்த ரோட்டில் வரோம். இங்கேருந்து இதோ இப்படி போய் இப்படி டேர்ன் பண்ணி அப்படி போனோம்னா அங்கே இருக்காது. ஓகே. 34 St. Mary's Cathedral. 36, 33, 34. ஓகே, இதோ இருக்குது. ஸோ நம்ம இங்கே பார்த்துட்டு திருப்பி நடந்து அப்படியே பேக்கில் வரணும். ஓகே போலாமா? ஆல் குட். அப்படியே நடப்போம். ஒரு 10 மினிட்ஸ் வாக் இருக்குது. ஹார்பர் பிரிட்ஜ் இதோ இருக்குது ரீபா. அது நம்ம அப்படி சுற்றிட்டு மேலே போய் ஏறணுன்னா அது மேலே போகணும். அது கொஞ்சம் டைம் எடுக்கவா? இவங்களாம் கூட அவுட்டர் ஹவுஸ் பார்க்க தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிட போறியா ஃபஸ்ட்டு? இல்லை வந்தது சுற்றி பார்க்கறதுக்கு, அதுக்கு அதை பண்ணாமல் ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு பிளான் பண்ணுற பற்றியா? செம்ம கூட்டமாக இருக்குது, ஃபுல் கூட்டம். சீக்கிரம் பற்றியா? அது தலையில் கொட்ட ரீபா. அது வந்து கண்ணை எடுத்துகிட்டு போயிடுமா ரீபா? இன்னொரு அழகு, நல்லா இருக்கு ஊர்.
ரீபா ஹாய். அங்கே பார்த்தியா இந்த ஹார்பர் பிரிட்ஜ் மேலே ஏறுறாங்க. நம்மளும் ஏறலாமா? பாப்போம். ஆமாம், ரிபி ஒரு வாட்டி போனா இல்லை மேலே. இங்கே பாரு ரீபா, இந்த இடத்துல தான் அந்த ஃபெரி போல இருக்கு. வந்துச்சு அந்த இடம். பியூட்டிஃபுல்லாக இருக்கு. பக்கெட் லிஸ்ட்டுன்னு கிடையாது இந்த இடம்லாம். பட் இருந்தாலும் பார்க்கணுன்னு நினச்ச ஒரு ஊரில் ஒரு இடம் இல்லை இது. ரீபா நைஸ், பியூட்டிஃபுல்லாக இருக்கு. வந்துட்டோம் பக்கத்தில். சூப்பராக இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஏதோ நடந்துகிட்ருக்கு. இந்த படிக்கட்டுலாம் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. சூப்பர். வந்தாச்சு. இது இருக்க ஒப்பரா ஹவுஸ். அப்படியே அந்த படிக்கட்டு மேலேருந்து நடந்து போகிற இடம். சூப்பராக இருக்கு. ரீபா செம்மையாக இருக்கு. பியூட்டிஃபுல். கிட்ட போல் இங்கேருந்தே தான் பார்க்குறோம். ஏன்னா உள்ளே போகிற மாதிரி ஐடியா இல்லை. ஸோ வெளியே இருந்தால் பார்க்குறோம். நான் க்ளோசஸ்ட்டு. அப்படியே இங்கேருந்து பார்த்தா லண்டன் பிரிட்ஜ் ஹார்பர் பிரிட்ஜ் அந்த சைடு. அப்படியே இந்த இடம் ஒரு பார்க் மாதிரி இருக்குது. இந்த இடம் நிறைய பேர் இந்தியன் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். அந்த அக்கடான்னு அந்த பாட்டில் தான் வரும்னு நினைக்கிறேன். அந்த பாட்டா இல்லை இந்த டெலிஃபோன் பண்ணி போல் சிரிப்ப வலி வேலை அதில் வரும். இந்த மேடம் பார்த்தீங்களா செல்ஃபி எடுக்கிறாங்க. ஓகே, ஓப்ரா ஹவுஸ்லேருந்து கிளம்பியாச்சு. இப்போ என்ன பிளான்னா போயிட்டு எதுனா சாப்பிட்டுட்டு அப்படியே சர்ச் ஒன்று இருக்குது பக்கத்தில். சென்ட் மேரிஸ் சர்ச் இருக்குது. இப்போ அது சென்ட் மேரிஸ்னு ஒரு சர்ச் இருக்குது. சென்ட் மேரிஸ் சர்ச் பார்த்துட்டு அப்படியே திருப்பி வீட்டுக்கு போக வேண்டியது. அதான் நீ பிளான். ஏரெல்லாம் போகிறதில்ல. அந்த சாகசத்துக்கெலாம் நான் வரல. அதெல்லாம் வேணான்னு பார்க்குறேன். அது மாதிரி நிறைய பேர் ஏறுறாங்க அது மேலே. பட் எனக்கு அது ஏறுற மாதிரி ஐடியாலாம் இல்லை. ரோட்லேருந்து பார்த்தோமா ஓகே. அப்படியே அமைதியாக ரெண்டும் உட்காந்துருக்கு. ரெண்டு சீக்கிரம் பயப்படுதா பற்றியா? அது சுத்தமாக பயப்படல. பயப்படவே மாட்டேங்குது அந்த பேர்டு. போலாம், அப்படியே நேராக போக வேண்டியதுதான். பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே போய் எதனா சாப்பிட்டுட்டு இங்கே கீழெல்லாம் பார்த்தோம் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. நான் மோஸ்ட்லி இந்தியன் ஃபுட் மாதிரி இல்லை. எனக்கு செம்ம பசி இருக்குது. ரொம்ப தூரம் நடந்தாச்சு. என்ன சாப்பிட்லாம் போய். ஸோ எதனா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இங்கே இந்த நடக்கிற இடத்துலையே ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நீ என்ன ரீபா எடுக்கிற? ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் எடுக்கிறியா? ஷி வாண்ட்ஸ் ஃபிஷ் அண்ட் சிப்ஸ். நான் கொரியன் ஃப்ரைட் சிக்கன் பர்கர் எடுக்கலான்னு பார்க்குறேன். கொரியன் ஃப்ரைட் சிக்கன் பர்கர், சில்லி மைனஸ். ஓகே, கிரில் சிக்கன் சக்கு. இல்லாட்டி நான் இது எடுத்துக்கிறேன். கிரில் சிக்கன் அண்ட் அவகாடோ. ஓகே, நீ உனக்கு என்ன வேணும்? ஃபிஷ் அண்ட் சிப்ஸா? ஓகே, ஃபிஷ் அண்ட் சிப்ஸா? ஓகே.
நான் ஒரு பிளாக்பெர்ரி ஸ்மூதி ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரீபா ஒரு லாட்டு இன்னும் வந்துச்சு. நல்லாயிருக்கு ஸ்மூதி. நான் குடிக்கிறேன். குட். நல்லா இருக்கு. கொரியன் சிக்கன் பர்கர் வந்துடுச்சு. பெருசாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது. ரீபாவோட ஃபிஷ் அண்ட் சிப்ஸ். ஓகே மாமா, பிடிச்சிருக்கா? It's big. I think we have to pack. ஆ I think we have to pack it. பேக்கா? பேக்லாம் கிடையாது, சாப்பிட்டுட்டு பாமா. இதோ வேறு பேக் பண்ணி வேறு எடுத்துகிட்டு போவாங்க மேடம். எனக்கு செம்ம பசி எடுக்குது. நான் ஃபுல்லாக சாப்பிட்றோன்னு நினைக்கிறேன். குடிக்கிறேன். அது பிளாட்ஃபார்ம் மேலே, அதுக்கு மேலே ரோடு. ஸோ நாங்கள் இப்போ வந்து சென்ட் மேரிஸ்னு ஒரு கெத்தீட்ரல் இருக்குது. அது கொஞ்சம் ஒரு பழைய கெத்தீட்ரல். அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். இது வந்து ஒரு 1.3 kilometers ஃப்ரம் யா. ஸோ 20 minutes வாக் காமிக்குது. ஆ